பொண்ணு மான மரியாதையோட கௌரவமா வாழணும்னா உங்க ஆண்டவருக்கு நீ குழி தோண்டிதான் ஆகணும். இவன் இருக்கான்ல என்ற தம்பி. பரமரே, இந்த மீட்டிங்க்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் உங்க பொறுப்பு இல்ல. நம்ம ஆளுங்க டியூட்டி சமயத்துல வெளியே போகாம பார்த்துக்கிறதும் உங்க பொறுப்பு தான். ஆண்டவர் என்னை நம்பி முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அப்பா தான் ஏதோ ஆவேசமா பேசுறாருன்னா நீங்க கோவப்பட்டா எப்படிப்பா? வேலை அதை பார்த்துட்டு போயா. என்னங்க இதெல்லாம் பையன் மேல போய் கை நீட்டிட்டு சும்மா இருங்க பரமன் சார். உங்க வயசுக்கு மரியாதை வேணாம்? போட்டுக்கிற யூனிஃபார்ம் கூட மதிக்காம வாயா போயாகிறோம். சார் வணக்கம் சார். சார் என்ன சார் காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க? லேட்டா வந்தா தானே தப்பு, சீக்கிரமா வந்தது தப்புங்கிற மாதிரி கேக்குறேன். சார் நான் அந்த அர்த்தத்துல கேட்கல சார், சாதாரணமா தான் கேட்டேன். அதை கூட ஏயா கேக்குறேன்? எவன் எப்ப வந்தா என்ன போனா என்ன, உன் வேலையை பாரு. சார் பார்த்து, உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்ல எப்பவுமே உற்சாகமா வருவீங்க, இப்போ ரொம்ப டல்லா வரீங்களே, அதான் கேட்டேன். நல்லா இருந்தானே தில்லா இருந்தானே உன் டியூட்டி பாரியா ஏடியா. கண் பார்வையில தான் இருக்கான். நான் ஒரு மெசேஜ் அனுப்புனா அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க. பிறந்தப்போ உன் பொண்ணை எப்படி பார்த்தியோ அதே மாதிரி இப்ப அவளை இந்த உலகமே பார்க்குற மாதிரி என்னால செய்ய முடியும். ஆண்டவனுக்கு நான் செய்யறது துரோகம் தான். ஆனா என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னா நான் என்ன செஞ்சுதான் ஆகணும். என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு வேற வழி தெரியல. சார்
சார் டீ குடுக்கலான்னு வந்தா இப்படி தட்டி உடைச்சிங்க. டேய், நான் என்னமோ வேணே உடஞ்ச மாதிரி பேசுறேன். நீ சொல்லாம கொள்ளாம பக்கத்துல வந்தது உன் தப்பு. சார் உங்களை வர்றப்ப கதவை தட்டிட்டு வரணுங்கிற அறிவு வேண்டாம். நீ யார கேட்ட உள்ள வந்த? நீங்க உள்ள நுழைஞ்சதை பார்த்தேன் சார். நீங்க மட்டும்தான் உள்ள இருக்கிறதுனால நேரா வந்துட்டேன் சார். சாரி சார். உன்னால இங்க பாருடா, ரூம் முழுக்க டீ கிளாஸ் உடைஞ்சு கண்ணாடி செல்லாம் செதறி கிடக்குது. டீ எல்லாம் செஞ்சு அசிங்கமா இருக்கு. நீ செஞ்ச தப்ப நீ தானே சரி பண்ணணும். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். நீ அதுக்குள்ள இந்த ரூமை கிளீன் பண்ற, இந்த இடத்தை மாப் எடுத்துட்டு வந்து சுத்தமா கிளீன் பண்ற. வா வாடா, வா. அந்த பையன் பயங்கர கேடி போல இருக்கு. சத்தமே போடாம உள்ள வந்துட்டான். நான் டிராவல பணம் வச்சத ஒருவேளை அவன் பார்த்திருப்பானோ, இல்ல டிராவ மூடுறப்ப பார்த்தானா? அவன் என்ன பார்த்தான்னு தெரியலையே. ஒரு டென்ஷனா இருக்கே. நீ என்னடா பார்த்து நீ உங்ககிட்ட கேட்கலாமா? வேண்டாம், நாமளே நம்மளை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். நீ எதையாவது பார்த்தியா நம்ம கேட்டா இது ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைச்சுக்கோ. நம்மளே நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். டேய், ரூம் முழுக்க கூட்டிரு. சின்ன சின்ன கிளாஸ் பீஸா இருந்தாலும் காலில் குத்தி உள்ள போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சிக்கலாயிரும். ஆமா சார், நான் நல்லா பெருக்கிறேன் சார். நான் பணப்பையை வச்சது இவன் பார்த்திருந்தாலும் யாருக்கிட்டையும் இவன் சொல்ல போறதில்லை. இவங்கிட்டையும் வேற யாரும் விசாரிக்க போறதில்லை. நாமளே அதை போட்டு கிளறி குழி தோண்டிக்க வேண்டாம். டேய், என்னடா முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு சார். சரி கிளம்பு. வேற டீ எடுத்துட்டு வரட்டுமா சார்? நான் டீயே குடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முதல்ல போய் சரி இடத்த காலி பண்ணு. ஓ ஏங்க இத பாருங்களேன். நான் காலையிலே பேப்பர் பார்த்துட்டேன். படிச்சிருப்பீங்க. இதோ இந்த விளம்பரத்தை பாத்தீங்களா? எம்கே ஜுவல்லர்ஸ்ல ஆடி தள்ளுபடின்னு விளம்பரம் போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? ஏங்க, என் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. சரி, நம்ம எப்ப கடைக்கு போலாம்? ஏங்க சூரி, இந்த செயின் நெக்லஸ் ஆரம் எல்லாம் வச்சிருக்கல, அப்புறம் எதுக்கு போகணும் புதுசா? ஏங்க, நீங்க என்ன புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? அண்ணன் பத்திரிக்கை வச்சுட்டு போனப்பவே எனக்கு நெக்லஸ் வேணும்னு அவங்க கிட்ட கேட்டேன்ல, நீங்களும் சரிதானே தலையாட்டினீங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு மூட்ல சொல்லிட்டேங்க சூரி, அதே புடிச்சிட்டு தோங்காத. இன்னைக்கு எனக்கு அது வேணான்னு தோணுது. எனக்கு வேணும்னு தோணுதுங்க. அப்போ ஒண்ணு பண்ணு, எங்கிட்ட அடிச்சு கொள்ளையா வச்சிருப்பல, அதுல போய் வாங்கிக்க. நான்லாம் அப்படிலாம் எதுவும் சேர்த்து வைக்கல. சரி, இனிமேல் கொடுக்கற சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு வச்சு மொத்தமா சேர்த்து போய் வாங்கிக்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு உங்க பேச்சு வித்தியாசமாவே இருக்கு? சூரி, தப்பா நான் ஒண்ணும் பேசலையே, இப்பதானே கரெக்டா பேசுறேன். இனிமேல என் சம்பள பணத்தை மட்டும் வச்சு குடும்பம் நடத்த கத்துக்கோ. அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஓவரா கனவு காணாத. ஏங்க, உங்களுக்கு தலையில ஏதாவது அடிபட்டு மூளைகளை குழம்பி போச்சா? காமெடியா? நான் ஒன்னும் காமெடி பண்ணல, நீங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டலாம், ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆடம்பரமா வாழவே முடியாதுங்க. கஸ்தூரி, ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படாது, சந்தோஷமா வாழ்றமான்னு மட்டும் பாரு. சந்தோஷங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற வசதியில தாங்க இருக்கு. தப்பா புரிஞ்சுக்கிட்ட கஸ்தூரி, சந்தோஷங்கிறது நம்ம வாழ்றதுல இல்ல, மனசுல இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே கஸ்தூரி, இனிமே என் மாசம் சம்பளம் தான் உனக்கு வரும், அதை வச்சு குடும்பம் நடத்த கத்துக்கன்னு. அப்போ சம்பள பணம் மட்டும்தான் எனக்கா? சைடுல வேற கமிஷன் எல்லாம் உங்க மூத்த பொண்டாட்டிக்கா? அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கள தேடுற முயற்சியை நான் கைவிட்டுட்டேன். தேவையில்லாம அவங்கள இழுக்காத. இனிமே சம்பளம் மட்டும்தான் கொடுப்பேன், கமிஷனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா வேற எப்படிங்க நினைக்கிறது? தப்பா நீ புரிஞ்சுக்கிட்ட கஸ்தூரி. நான் சொன்னது கமிஷன் பணத்தை வாங்கி வேற யார்ட்டோ கொடுத்துருவேன்னு அர்த்தம் இல்ல. இனிமே யாருக்கிட்டையும் லஞ்சமோ கமிஷனோ வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். நிஜமாவே உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. அதனாலதான் இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க குடுக்கற சம்பளத்தை வச்சு 3 வேளை சாப்பிடலாம், அவ்வளவுதான். பாரு, நான் என்ன சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு என்ன விலைவாசி, இந்த நாட்டு நடப்பு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வாங்குற சம்பளம் நம்ம 3 பேத்துக்கு மிச்சமாகும். சரிங்க, அப்படியே வச்சுக்கோங்க.
இவ்வளவு நாள் சைடுல கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தீங்க. இப்ப ஏன் திடீர்னு வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க? எந்த மரத்தடியில ஞான உதவி கிடைச்சது? தெரியல கஸ்தூரி, செஞ்ச தப்பெல்லாம் போதும்னு தோணுது. டியூட்டியை செய்யறதுக்கு ஒரு கமிஷன், அவன் செய்யற தப்ப நான் கண்டுக்காம இருக்கிறதுக்கு ஒரு கமிஷன், லஞ்ச பணத்தை வாங்கி வாங்கி இப்படி பாவங்களை மேல மேல சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கு. நான் செய்யற பாவம் எல்லாம் என் பையன் தலைமையில விடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க சொல்ற காரணத்தை என்னால ஏத்துக்க முடியலங்க. பையனோட நல்லதுக்காகன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த முடிவால அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாம செய்ய முடியாம போயிடும். நாம பெத்த பிள்ளைய வெறும் கையோட விட்டுட்டு போறது பாவம் தானேங்க. அவனுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், 4-5 இடத்துல நிலம் வாங்கி போடணும், அவ கல்யாணத்துக்காக நிறைய சேர்த்து வைக்கணும். இவ்ளோ செலவை வச்சுக்கிட்டு நான் கைய நீட்ட மாட்டேன், கமிஷன் வாங்க மாட்டேன்னா எப்படிங்க? இங்க பாருங்க, நீங்க யார்கிட்டே கையை நீட்டவும் வேண்டாம், அடிச்சு புடுங்கவும் வேண்டாம். தானா தேடி வரத வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோங்க. கஸ்தூரி, சாக்கடையில நான் போய் விழுந்தாலும் சாக்கடை எம் மேல தெரிச்சாலும் அசிங்கம் அசிங்கம் தானே கஸ்தூரி. தானா கேட்டு வாங்கினாலும் தானா தேடி வர்றத வாங்கி வச்சுக்கிட்டாலும் தப்பு தப்பு தானே. இது வரைக்கும் நான் செஞ்ச பாவம் எல்லாம் போதும். இதுக்கப்புறமா நான் எந்த பாவத்தையும் செய்யறதா இல்ல. ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, என் முடிவை மாத்த முயற்சி பண்ணாம உன் மனச மாத்திக்க முயற்சி பண்ணு. கொடுக்கிற பணத்தை வச்சு வாழ கத்துக்க. இருக்க இடம், போட்டுக்க துணி, சாப்பிடறதுக்கு சாப்பாடு, இது இருந்தா போதும். ஐயோ என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா தான் என்னங்க, இடிச்சுக்கிட்டேன். பாத்து போக மாட்டீங்களா? சரி உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு அதெல்லாம் வரேன். ஒண்ணும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு நிமிஷம் உட்கார்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. இத வந்துற இருங்க. என்னங்க, அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டாரா? அப்படி என்னதான் அவசரம்னு எனக்கு தெரியவே இல்ல. சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சார் சார், என்னாச்சு சார்? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பூதமணி, ஒரு யோசனை. சார் சார், சார் பரமரே, வணக்கம் தலைவரே. இந்தாங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுங்க. எதுக்கு ஆண்டவரே? முதல்ல எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுங்க, எல்லாரும் சாப்பிட்டோம் அப்புறமா சொல்றேன். எனக்கு தெரியும் தலைவரே, உங்க கடைசி பொண்ணு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? செல்லப்பிள்ள, என் கடைசி பொண்ணை பாக்குற நாள் இந்த ஸ்டேஷனையே திருவிழா மாதிரி கொண்டாடுவேன். இந்த காரணம் வேற. பரமர, என்ன கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுங்க. மணிமேகலை, நீ என்ன அங்கேயே நின்றுக்க? வந்து எடுத்துக்க. ஆ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பரமர. என் பிறந்தனால நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே? பரமர, என்ன கேள்வி இது? நீங்க எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. அண்ணனோட பிறந்த நாள தம்பி எப்படி மறக்க முடியும்? நமக்கு நெருக்கமானவங்களோட பிறந்த நாள்லாம் மெயிலையோ இல்ல ஃபேக்ஸ்லயோ இல்ல விஞ்ஞான ஊடகங்களையோ எல்லாம் சொல்லக்கூடாது. ஆத்மார்த்தத்துல பதிய வைக்கணும். நேத்து நைட்டு நான் படுக்கும் போது உங்களோட பிறந்த நாள் என்னைக்குன்னு எனக்கு ஞாபகத்துல இருந்தது. அதுதான் காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் வரும்போது ஸ்வீட் பாக்ஸோட வந்துட்டேன்.
உங்களோட பிறந்த நாளைக்கு என்னோட சின்ன பரிசு. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே? நீங்க ஞாபகம் வச்சு விஷ் பண்ணதே பெரிய விஷயம். அதெல்லாம் பேசக்கூடாது. பிறந்த நாளைக்கு பரிசு கொடுக்கறது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஓகே, சந்தோஷமா இருக்கணும். சார் ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். தலைவரே, பரம்பரையோட பிறந்த நாள் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்போம்ல. செல்லப்பல இப்ப மட்டும் என்ன கட்டு போச்சு? இப்ப போய் வாங்கிட்டு வாங்க, இல்ல சாயந்தரம் தனியா கூட்டு போய் கவனிங்க, இல்ல நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுங்க. பரம்பரை என்ன வேணாம் நான் சொல்லிட்டு போறாரு. என்னாச்சு பரமன் சார் உங்களுக்கு? எப்பவும் கலகலப்பா உற்சாகமா இருப்பீங்க. பிறந்த நாள் அதுமா இன்னும் ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க ஃபார்ம்லயே இல்லையே. என்னாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணு இல்ல பழையம்னி. என் பிறந்த நாளுக்கு ஞாபகம் வச்சு ஆண்டவர் கிஃப்டும் ஸ்வீட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நீங்க எல்லாரும் வாழ்த்து சொன்னீங்க. அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒன்றும் புரியல. அதான் தவிச்சு போய் திகைச்சு போய் நிக்கிறேன். சும்மா கதை விடாத பரம்பரை. நாங்க காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க ஒரு மாதிரியாத்தான் இருக்கிறீங்க. எங்க எல்லாருக்கும் பரம்பரைனா ஒரு உற்சாகம், பரம்பரைனா ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க அப்படி இல்லையே. செல்லப்பல பரம்பரை இன்னைக்கு இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தானே தெரியும். பரம்பரை ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அத நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்ன தப்பு தலைவரே? சொல்றேன். அவர் செஞ்ச தப்புக்காக அவரை நான் வீட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள்ல பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இல்லாம நேரா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டார்ல, அதுதான் இவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நல்ல நாள்ல கூட வீட்டுல இல்லையே, நாங்க ஃபேமிலியே அங்க வருத்தப்படுறாங்க. இவரு என்னடானா அவங்கள நினைச்சு இங்க உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காரு. பரமரை, நான் சொல்றது கரெக்ட் தானே? பரமரை, நமக்கு வேலையும் முக்கியம்தான், வருமானமும் முக்கியம்தான். ஆனா அதை விட குடும்பங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம ஓடுறது சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்களுக்காக தானே. பணத்தை மட்டும் சம்பாதிச்சு அவங்க முன்னாடி கொட்டிட்டா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா என்ன? நம்ம அவங்க கூட இருக்கிற நேரம் தான் அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய பரிசு. தங்கம் வைரம்னு வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு அது ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு போறீங்க. ரொம்ப நாளா லீவ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு லீவு கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. இல்ல ஆண்டவரே, வேண்டாங்க. வேலைக்குன்னு வந்துட்டேன், டியூட்டியை முடிச்சுட்டே போறேன். பரமரே, இந்த ஸ்டேஷனோட அதிகாரி நான். உங்களுக்கு லீவு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம்னு நான் சொல்லிட்டேன். இது என்னோட ஆர்டர். நீங்க வீட்டுக்கு போங்க, இல்ல வெளியில அவங்கள எல்லாம் கூட்டி எங்கேயாவது போங்க. அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பிறந்த நாளைக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் மட்டும் கொடுக்கல, இந்த ஒரு கிஃப்டையும் கொடுக்குறேன். கிளம்புங்க. என்ன அண்ணனா நினைச்சு என் பிறந்த நாளைக்கு என்னெல்லாம் செய்றீங்க? உங்களுக்கு போய் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா நான் நாங்க விஜிலன்ஸ்ல இருந்து வர்றோம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? உள்ளே இருக்கா சார்? எதுக்கு சார்?
ஏமா வி ஆர் கம்மிங் ஃப்ரம் விஜிலன்ஸ். நீங்க லஞ்ச பணத்தை வாங்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. உங்க ரூமை சர்ச் பண்ணணும்.